வணக்கம்யா. அப்பா அவர் ஆயல்லப்பா மேட்ச். சைலான் போட்டேன் சார். நீங்களே எப்படி இருந்தா எப்படி சார்? சாரி சார். ஆமா, ஏன் வர சொன்னீங்க? ஸ்கூல்லயே உங்க பையன் மட்டும் தான் ஒழுங்கினோம். அப்படியா? ஸ்கூலுக்கே உங்க பையன் கஞ்சா கொண்டு வரான் சார். சார், என் பொண்டாட்டியால காலேஜ் சமைக்க முடியாது சார், அதனால கஞ்சி கொண்டு வருவான். இதெல்லாம் ஒரு தப்பா சார்? ஓ அது இல்லையா, ஒரு நாட்டு உன் பையன் ஸ்கூலுக்கு நோட்டு கொண்டு வருவானே ஜாடு. நாங்க ஒண்ணு அவ்வளவு வசதியான குடும்பம் சார், அதனால சில்லறையா கொடுத்து விடுவேன். வேணே அந்த ஃபேனை போட்டு விடு சார், கொசு கடிக்குது போல. சார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா மார்க்கெட் கை வச்சிடும் பாத்துவாங்க. அது யாரு சார்? அப்பா நான் படிச்சு வாங்கின மார்க்கை கம்மி பண்ணிடுறேன்னு சொல்றாங்கப்பா. என்ன சார் விளாடுறீங்களா? இல்ல ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கேன். என்ன சார் ஓவரா பண்றீங்க? காலையில 7 மணிக்கு எஞ்சி ஸ்கூலுக்கு கிளம்பி 8 ஹவர் கிளாஸ் அட்டன் பண்ணி அது போக 2 மணி நேரம் ஸ்டடியில இருந்து வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் ஹோம்ஒர்க் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் கொடுத்து எழுத வச்சு அது போக வாரம் எக்ஸாம் வச்சு அதுக்கு நான் 4 மணிக்கு எஞ்சி கஷ்டப்பட்டு படிச்சு 4 மார்க் வாங்கி கெத்தா சுத்துனா அதுலயே கை வைப்பீங்களா? அம்மா ஸ்பீச். ஏண்டா 4 மார்க் எடுத்தா உனக்கு நாசாலே எவ்வளவு கொடுப்பாங்க? நான் ஸ்டாப்பா பேசிட்டு எழுதுறாங்க நமக்கு சிக்கலையா? என்ன சார் பண்ணலாம் இவனை? பைக் டியூ எப்படி கேட்டான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதான் நல்ல சான்ஸ். சார் உங்க பையனை நம்ம டியூஷன் சேர்த்து விடுங்க, நான் பாத்துடுறேன். சாயந்தரமே வர சொல்லிடுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் பாருங்க. ஹலோ, நம்ம ரூமுக்கு டீயும் அடையும் கொண்டா. சார், டியூஷன்ல சேர்ந்ததுக்கு அப்புறமாச்சும் ஒழுங்கா படி. என்ன படி? ஏனி படியா? இந்த நாயெல்லாம் திருந்தவே மாட்டான் சார். அந்த வட்டையை நசுக்கிற மாதிரி நல்லா நசுக்கி இருங்க அவனை. சார் அங்க டேய், அந்த சேர் எடுத்து கொடு. அது இல்ல சார், உங்க கையில கொடுங்க. என்ன சார் இது? ஆமா சார், கொஞ்சம் எண்ணெயா தான். ஓ இது உன் பையனோட டிசியா? இதுல போய் வடைய வச்சு நசிக்கிறீங்க லூசு. விடுங்க சார், வேற வாங்கிக்கலாம். வேற வாங்கணுமா? வேற வாங்குறதுக்கு ஊசியா என் டிசியா? இரியா உன்னை அம்மாட்ட சொல்லி கொடுக்கேன். அவனே அம்மாட்டெல்லாம் வேணாண்டா, அவ பண்ணி தூக்கி போட்டு அடிப்பாடா.